வணக்கம். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், ராத்திரி 9 மணி வரைக்கும் தோராயமா எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத பார்க்குறோம். வெள்ளி சனி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. முன்கூட்டியே நீங்க திட்டம் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வை தரும். திருஷ்டி இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ரொம்ப நல்ல நாள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. 7, 6, தெற்கு வடக்கு, பச்சை சிவப்பு, சனி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அருக்கனே போற்றி, அந்தகனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். யார் எழுதுனது? கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகா படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம்னு கூகுளில் போடுங்க, வாங்கிக்கலாம், படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குறிப்பா எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, எள்ளு பருப்பு கொடுப்பது நல்லது. 2 நாள் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். வைத்தறிச்சல் இருக்கு, ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கிறது. சந்தோஷம், பிரமாதம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்திகூர்மையும் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வெள்ளிக்கிழமை தீபம் போடணும், பிடிச்ச நேரத்தில். 2 நாளும் வெற்றி. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 1, 4, தெற்கு மேற்கு, பச்சை வெள்ளை, வெள்ளி. 2, 9, தெற்கு வடக்கு, சிவப்பு, நீலம், சனி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அருக்கனே போற்றி, அந்தகனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். யார் எழுதுனது? கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகா படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம்னு கூகுளில் போடுங்க, வாங்கிக்கலாம், படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குறிப்பா எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, எள்ளு பருப்பு கொடுப்பது நல்லது. 2 நாள் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். வைத்தறிச்சல் இருக்கு, ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, ஜாக்கிரதை. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. வீண் பேச்சு, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். பதட்டம் அதிகமாக இருக்கிறது, பொறுமை இல்லை, பேச்சு சரியாக இல்லை. எனவே வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். திருபாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் சனிக்கிழமை தீபம் போட்டுறணும். 2 நாளும் சிறப்பா இல்ல, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, வடக்கு வெள்ளை, வெள்ளி. 3, தெற்கு பச்சை, சனி. நாள் முழுக்க மனசுக்குள்ளே 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வினதா தேவியே போற்றி, வித்யாரண்யரே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி, விருதகிரியே போற்றி, ஆரியகனே போற்றி, அனந்தனே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பகுதியை. ஏழைகளுக்கு 2 நாளும் நீலம் அல்லது வெள்ளை அல்லது கருப்பு துணி, புதுசு பழசு தானமா கொடுத்துருங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு பருப்பு, நெய், எள்ளு கலந்த சோறு வெய்யுங்க, நல்லது. 2 நாளும் வைங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். இதை செஞ்சா நல்ல பரிகாரம் இது. ஆமா, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க. சனிக்கிழமை பரிகாரம் இருக்கு, ஏன் திருஷ்டி இருக்கு, பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை வெள்ளை, வெள்ளி. 2, 1, தெற்கு மேற்கு, நீலம், பச்சை, சனி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அருக்கனே போற்றி, அந்தகனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். யார் எழுதுனது?
கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகா படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம்னு கூகுளில் போடுங்க, வாங்கிக்கலாம், படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குறிப்பா எள்ளு கலந்த சோறு கொடுப்பது நல்லது, எள்ளு பருப்பு கொடுப்பது நல்லது. 2 நாள் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். வைத்தறிச்சல் இருக்கு, ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, ஜாக்கிரதை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், கலகிறீங்க, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம் கிடைச்சே தீரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க. இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு, இலவசமா கிடைக்குது. 1/2 மணி நேரம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதை செய்யுங்க, கட்டாயம் நல்லது. திருஷ்டி ஓடி போயிடும், நல்ல பரிகாரம் இது. அனுபவத்துல பாப்பீங்க, இதை சாதாரணமா நினைக்க வேண்டாம். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. 2 நாட்களும், வெள்ளி சனி 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். நிதானம் இல்லை, தடுமாற்றம் அதிகம், பேச்சு சாமர்த்தியம் இல்லை, குறைவா இருக்கு. எனவே ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு, வெள்ளி 4 வடக்கு, பச்சை, சனி. நாள் முழுக்க மனசுக்குள்ளே 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வினதா தேவியே போற்றி, வித்யாரண்யரே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி, விருதகிரியே போற்றி, ஆரியகனே போற்றி, அனந்தனே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பகுதியை. ஏழைகளுக்கு 2 நாளும் நீலம் அல்லது வெள்ளை அல்லது கருப்பு துணி, புதுசு பழசு தானமா கொடுத்துருங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு பருப்பு, நெய், எள்ளு கலந்த சோறு வெய்யுங்க, நல்லது. 2 நாள் வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். இதை செஞ்சா நல்ல பரிகாரம் இது. ஆமா. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பர். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி அதிகம். நண்பர்களும் மட்டுமல்ல, எதிரிகளும் உதவி செய்கிற நாளாக இருக்கிறது. பிரமாதம், கலகுறீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க. சனிக்கிழமை. 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, நல்லது. 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி 7, 9 தெற்கு மேற்கு, நீலம் பச்சை, சனி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஓம் ரமணரே போற்றி, ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் யோகி ராம் சுரத் குமார் பத்தி நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது புளி சோறு, புளிப்பு சுவை உள்ள சோறு கொடுங்க. எள்ளு, நெய், பருப்பு கலந்த சோறும் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மொச்சக்கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி குறையும், உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் குறையும், இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க. உங்க பிறகு பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். 2 நாளும் வெற்றி. வெள்ளி சனி 2 நாளும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் சனிக்கும் நவகிரக சனிதியில் சனிக்கிழமை தீபம் போடணும், மறந்துடாதீங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4, 5 கிழக்கு மேற்கு, பச்சை நீலம், வெள்ளி 2, 4 தெற்கு வடக்கு, பச்சை சிவப்பு, சனி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஓம் ரமணரே போற்றி, ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் யோகி ராம் சுரத் குமார் பத்தி நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது புளி சோறு, புளிப்பு சுவை உள்ள சோறு கொடுங்க. எள்ளு, நெய், பருப்பு கலந்த சோறும் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மொச்சக்கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி குறையும், உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் குறையும்,
இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் மூலம் பூராட உத்தராட 3 பேருக்கும் அசைவம் கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நாள் முழுக்க சந்திராஷ்டமம். சார் ராத்திரி 10 மணியோட முடியுதா? அது ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது, இன்னைக்கு சரியில்லை, ஜாக்கிரதை. அவ்வளோதான். 3 நட்சத்திரத்துக்கு வழிபாடு சொல்கிறேன். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டியிருங்க. விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு, இலவசமா கிடைக்குது. அரை மணி நேரம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதை செய்யுங்க, கட்டாயம் நல்லது. திருஷ்டி ஓடி போயிடும். நல்ல பரிகாரம் இது. அனுபவத்துல பாப்பீங்க. இதை சாதாரணமா நினைக்க வேண்டாம். மகர ராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் நல்லா இல்லை. 6:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டம, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் ஆவிட்டம், உத்திராடம், திருவோணம். சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம் சொல்றோம். 6:30 மணிக்கு முன்னாடி சூப்பரா சார். சூப்பர்னு சொல்ல முடியாது, நாட் பேடு மாங்கல்ல, பரவாயில்ல, ஓகே அப்படிதான் சொல்லணும். சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கிரதை. நாளைக்கு ஃபுல் சந்திராஷ்டமம். ஆமா, சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் வழிபாடு பண்ணுனா அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டியிருங்க. விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இருக்கு, இலவசமா கிடைக்குது. அரை மணி நேரம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதை செய்யுங்க, கட்டாயம் நல்லது. திருஷ்டி ஓடி போயிடும். நல்ல பரிகாரம் இது. அனுபவத்துல பாப்பீங்க. இதை சாதாரணமா நினைக்க வேண்டாம். கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை. பிடிவாதம், வீம்பு, வரட்டு கௌரவம் அதிகமா இருக்கு, கவனம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுக்கும் சனிக்கிழமை தீபம் போட வேண்டியது முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். 2 நாளும் நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, வெள்ளி. 4 வடக்கு பச்சை, சனி. நாள் முழுக்க மனசுக்குள்ளே 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வினதா தேவியே போற்றி, வித்யா ரண்யரே போற்றி, வித்யா லட்சுமியே போற்றி, வைஸ்வா நரனே போற்றி, விருதகிரியே போற்றி, ஆரியகனே போற்றி, அனந்தனே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பகுதியை. ஏழைகளுக்கு 2 நாளும் நீலம் அல்லது வெள்ளை அல்லது கருப்பு துணி, புதுசு பழசு தானமா கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு பருப்பு, நெய், எள்ளு கலந்த சோறு வெய்யுங்க, நல்லது. 2 நாளும் வெய்யுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். இதை செஞ்சா நல்ல பரிகாரம் இது. ஆமா, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்க பிறவி பலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு சனிக்கும் நவகிரக சனிதில தீபம் போட்டுருங்க. ஆமா, நல்லது. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், வெள்ளி. 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு, சனி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஓம் ரமணரே போற்றி, ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் யோகி ராம் சுரத் குமார் பத்தி நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது புளி சோறு, புளிப்பு சுவை உள்ள சோறு கொடுங்க. எள்ளு, நெய், பருப்பு கலந்த சோறும் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மொச்சைக்கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி குறையும். உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் குறையும், இல்லாமற் போகும்.